ஹாய், மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை மூணையும் நல்லா வணக்கி விட்டுட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அது கூடயே புளியும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை தேங்காயும் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து கூட புளி தண்ணி சேர்த்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா இதையும் கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு இந்த மீனெல்லாம் சேர்த்துக்கோங்க. யார் யார் மீன் குழம்புல தலை சாப்பிடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் தலை சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இந்த மீன் தலையை சாப்பிடுவார். அது துண்டு மீன் சாப்பிட்றத விட இந்த தலையில் தான் டேஸ்ட் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப குழம்ப கிளறி விடாதீங்க. எனக்கு தமிழ் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் தெரியாது. வியூவர்ஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல சூடு சாப்பாடில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ.